பாவைக்காய் பிடிக்காதவங்க கூட இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு கேட்டு சாப்பிட வைக்கிற பாவைக்காய் பிடலை. அதுதான் இன்றைக்கி ரெசிபி. என்ஜாய் த ப்ராசஸ் அண்ட் அ வெரி ஹாப்பி குக்கிங் டு யூ. ஃபஸ்ட் இந்த குழம்போட பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கடாயில் விட்டுட்டு அது சூடானதுக்கப்புறமா அதில் காஞ்ச மிளகா, மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சீட்ஸ், அது கூட கொஞ்சம் பெருங்காயம், நான் கறிவேப்பிலை போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா பருப்பெல்லாம் செவந்து வர்றது வரைக்கும் வறுத்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்ல சாஃப்ட் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயும் கட் பண்ணி வச்ச பாவக்காயும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். பாவக்காயோட கசப்பு மாறுறதுக்கு கொஞ்சம் கட் பண்ண பாவக்காயில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வச்சோன்னா தண்ணி விடும். அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பாவக்காயோட கசப்பு குறைஞ்சிடும். இதில் வதங்கினதுக்கப்புறம் அதில் புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க. நான் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். அதை தின்னாக கரைச்சிட்டு அது கூட உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வெந்து வந்ததும் நல்லா பாவக்காயும் வெந்திருக்கும், புளியோட பச்சை வாசனையும் போயிருக்கும். இதில் வேக வச்ச பருப்பு அண்ட் நம்ம அரைச்சி வச்ச விழுது இதையும் சேர்த்து கொதி வர வரைக்கும் வச்சுக்கலாம். கொதி வந்ததும் ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டுட்டு நல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ் பண்ணி உப்பெல்லாம் பார்த்து டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, மிளகா வத்தல், கறிவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் இதையெல்லாம் சேர்த்து எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். அண்ட் நல்லா ஹாட் ரைஸும் அப்பளத்து கூட சர்வ் பண்ணுங்கள். என்ஜாய்.